ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இப்போது எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மூணாரில் இருக்கோம். ஆல்ரெடி நான் மூணார் வந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க என் சேனலில் போய் பார்த்து சாப்பிட போயிட்டு வந்தோம். நைட்டு மூணாரில் ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெளியே கிளம்பியாச்சு. நம்ம மூணாரில் எங்கே ஸ்டே பண்ணோம் அப்படின்னா பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் அங்கே தான் ஸ்டே பண்ணோம். நம்ம ஸ்டே பண்ண ரூமோட ரெண்ட்டு 1000 rupees. நம்ம வீக் டேஸில் வந்ததால் இவ்வளோ இருக்குது. வீக்கெண்டில் வந்தோன்னா ஒரு 1500 1200 அந்த மாதிரி சொல்லுவாங்க. நமக்கே 1200 அந்த மாதிரி தான் சொன்னாங்க. நம்ம கம்மி பண்ணி பேசி ஸ்டே பண்ணியிருக்கோம். சரி வாங்க, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்றதை பற்றி பேசுவோம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற வழி மாட்டுப்பட்டி டேம் அல்லது வட்டவடா டைரக்ஷன் சொல்லுவாங்க. மூணாரில் நம்ம நிறைய இடம் பார்க்குறத வந்து இப்படி தான் சொல்லுவாங்க. வட்டவடா டைரக்ஷனு, மாட்டுப்பட்டி டைரக்ஷனு, கொச்சின் டைரக்ஷன், உடுமலைப்பேட்டை டைரக்ஷன் அப்படி தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம மாட்டுப்பட்டி டைரக்ஷன் ட்ரை பண்ண போகிறோம். டைரக்ஷன் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அது போகிற வழியில் நடுவில் நிறையா சுற்றுலாத்தலம் இருக்கும். அதை குறிப்பிட்டு சொல்கிறதால தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம போகிற மாட்டுப்பட்டி டேம் டைரக்ஷன் வழியாக பார்த்திங்கன்னா ரோஸ் கார்டன் இருக்குது, எலிஃபெண்ட் பார்க் இருக்குது, எக்கோ பாயிண்ட் இருக்குது, மாட்டுப்பட்டி டேம் இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு டேம் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் வந்து ஞாபகம் வரல, ஞாபகம் இருக்குது, வந்தால் உங்களை கிட்ட சொல்கிறேன். மூணாரில் ட்ரை பண்ண வேண்டிய 3 வழி இருக்குது. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச வழி வந்து 3 வழி இருக்குது. ஒன்று வந்து கோடியிலேருந்து மூணார் வர வழி ரொம்ப கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே போல் இந்த மாட்டுப்பட்டி டேம் வழியும் சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக. இன்னொரு வழி வந்து உடுமலைப்பேட்டை வழி. அதுவும் கொஞ்சம் தூரத்துக்கு பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். நல்ல ஒரு பச்சை பசேன்னு டீ எஸ்டோட வேறு மாதிரி இருக்கும். அதை நம்ம நாளைக்கு ட்ரை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம மாட்டுப்பட்டி டேம் டைரக்ஷனை முடிச்சுட்டு நாளைக்கு ட்ரை பண்ணலாம். இந்த வழியில் ஃபஸ்ட்டு எந்த சுற்றுலாத்தலம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க மேற்கொண்டு பயணம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரோஸ் கார்டன் வந்திருக்கு. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குதுல்ல, இதுதான் ரோஸ் கார்டன். நாம் இதை நிறைய இடத்துல பார்த்ததால் இது நம்ம பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அப்படியே கிளம்பிட்டோம். இந்த ரோஸ் கார்டனுக்குள்ளே போகிறதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம உள்ளே போகாததால் சரியாக அமௌண்ட்டு தெரியல. நம்ம ரோட்டில் போகும்போதே பக்கத்து வீட்டில் எட்டி பார்க்குற மாதிரி எட்டி பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. கொஞ்சமாக வெயில் அடிக்க ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனால் அந்த அளவுக்கு வெயில் அவ்வளோவா தெரியலை. நம்ம ஒரு அடுத்த இடத்துல நம்ம மீட் பண்ணுவோம். தொடர்ந்து பயணம் பண்ணலாம் வாங்க. இந்த மாட்டுப்பட்டி டைரக்ஷனில் ஆட்டோவிலையும் போக முடியும். நம்ம தங்கியிருந்த ஹோட்டல்லையே நம்ம ஆட்டோ கேட்டாங்க. நம்ம பைக்லேயே போய்க்கிறோன்னு சொல்லிட்டோம். ஆட்டோவுக்கு 2500 கேட்டாங்க. வீக் டேஸ்ன்றதால. வீக்கெண்ட்னா இன்னும் அதிகமாகும்னு சொன்னாங்க. அதை நீங்கள் இருக்கிற ரூமை பொறுத்து கேட்டுக்கோங்க, பார்கெயின் பண்ணிக்கோங்க. மூணாரில் நம்ம இந்த மிஸ் பண்ணக்கூடாத ரோட்டில் இதுவும் ஒன்றுன்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். ஃப்ரண்ட்டில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் என்னம்மா இயற்கை அழகு கொட்டி கிடக்குதுன்ட்டு. இந்த ரோட்டில் பைக் ஓட்டும் போது இந்த மாதிரி சூழ்நிலை எக்ஸைட்டிங்காக இருக்குது. அடுத்து நம்ம இருக்கிற இடம் ஷூட்டிங் பாயிண்ட். மூணாரில் இந்த ஷூட்டிங் பாயிண்ட் ரொம்ப ஃபேமஸ்ஸு. மூணாரில் எந்த ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா இங்கே அதிகபட்சம் இங்கே எடுப்பாங்க. இங்கே இருக்கிற டீ எஸ்டேட்டு ரொம்ப அழகாக இருக்கும். 2 பக்கமும் பார்க்குறதுக்கு ஒரு அருமையான பிளேஸு. இங்கே ஸ்டாப் பண்ணி இந்த அழகை ரசிச்சுட்டு நம்ம ஃபோட்டோவும் எடுத்துக்க முடியும். நம்மளும் அப்படியே 2 செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்து நம்ம மூவ் ஆகுவோம். இங்கே நின்று சுற்றி பார்க்கும்போதே ஒரு தனி ஃபீலாக இருக்குது. இதோ அந்த அழகை உங்களுக்கும் கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள். அடுத்து நம்ம வந்திருக்கிற இடம் எலிஃபெண்ட் பார்க். இங்கே வந்து ஏன சவாரி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க.
காய்ஸ் அங்கே பாருங்கள் லெஃப்டில் யானை இருக்குது, நிறைய யானை இருக்குதுங்க லெஃப்டில். நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டு போய் பார்க்கலாம். ஹை யானை 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 யானை. சின்ன வயசில் ஒரு யானையை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ பார்க்கும்போது கூட அந்த ஹாப்பி திரும்பி எனக்கு வருது. காய்ஸ் இந்த யானை சவாரி பண்ணுறதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கேருந்து அது மேலே தெரியுது இல்லையா காடு, அதுக்குள்ளே அப்படியே கூப்பிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் யானைக்கு ஃபுட் கொடுக்க முடியும். யானைக்கு கொடுக்குற ஃபுட்டு தனியாக 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த யானைக்கு தேவையான அந்த பூசணிக்காய் அந்த மாதிரி ஃபுட்டு அவங்களே கொடுக்குறாங்க. 150 ருபீஸ் கொடுத்தோன்னா ஒரு 3 பீஸ் 4 பீஸ் கொடுக்குறாங்க. அந்த யானைக்கு ஃபுட்டும் யாருன்னா கொடுக்குறாங்களான்னு நம்ம வெயிட் பண்ணி கவர் பண்ணுவோம். எப்படியும் நம்ம யானையில் ட்ராவல் பண்ண போகிறதும் இல்லை, அதுக்கு நம்ம அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி ஃபுட் கொடுக்க போகிறதும் இல்லை. ஜஸ்ட்டு 2 பீஸ் 3 பீஸ் தான் கொடுக்குறாங்க. வேறு யாருன்னா கொடுக்குறத ஓசியில் பார்த்து ரசிச்சுட்டு போயிடுவோம். இதெல்லாம் ஒரு நல்ல பிளானிங். இதை நம்ம போகிற வழியில் எல்லா இடத்துலையும் கடைபிடிக்க போகிறோம். உள்ளே போகுது, இன்னொரு யானை ரிட்டன் வருது, அவ்வளோதான். அதுக்கு 1/4 மணி நேரம் 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே பக்கத்தில் ஒருத்தவங்க ஃபுட்டு வாங்கியிருக்கிறாங்க, அவங்க கொடுக்குறத நம்ம ஓசியில் பார்த்து ரசிக்க போகிறோம். ரெடியா ஃப்ரெண்ட்ஸ்? அதோ இதுதான் 150 ருபீஸ். சூப்பராக சாப்பிடுது யானை, தடவி வேற கொடுக்குறாங்கங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. என்னங்க 150 ரூபா கொடுத்து வாங்கி இது பண்ணுறீங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பயப்படுறாங்க போல். லாஸ்ட் வரலுமே அவங்க ஆசீர்வாதம் வாங்கலை, பயத்தோட ஃபுட்டு மட்டும் கொடுத்து தடவி கொடுத்துட்டாங்க. நம்ம மாட்டுப்பட்டி டேம் டைரக்ஷனில் நெக்ஸ்ட்டு டியூப் மியூசியம் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த டீ மியூசியம். உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரியல, உள்ளே போய் பார்ப்போம். சாய் பஜார் டீ ஃபேக்டரி தான். ஃப்ரெண்ட்ஸ், டீ மியூசியத்துலேருந்து நம்ம கிளம்பிட்டோம். அங்கே டீ மியூசியத்தில் 100 ரூபா கேட்குறாங்க உள்ளே பார்க்குறதுக்கு, ஆனால் கூட்டம் நிறையா இருக்கிறதால நம்ம கிளம்பிட்டோம். இதுதான் மாட்டுப்பட்டி டேம். இந்த டேமில் போட்டிங் வசதி நிறையா இருக்குது. ஸ்பீட் போட்லேருந்து எல்லா போட்டுமே இருக்குது. போட்டிங் போகிறதும் நம்மளால் பார்க்க முடியுது. லெஃப்டில் பெடல் போட்டிங் இருக்குது. இதுக்குள்ளே போகிறதுக்கு பார்க்கிங் சார்ஜ் 10 ரூபா வாங்குறாங்க. நமக்கு போட்டிங் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் போட்டிங் நிறையா போகிறதால அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்ம கிளம்புறோம். நீங்கள் ஆனால் இதில் ஸ்பீட் போட் ட்ரை பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த டேம் மேலே ட்ராவல் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்குது. பக்கத்துலேயே தண்ணி அதிகமாக இருக்குது, அதை பார்த்துட்டே நம்மளால் ரசிச்சுட்டு போக முடியும். இதுவும் மாட்டுப்பட்டி டேம் தான். இங்கே நம்ம நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலான்னு நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணி இறங்கியிருக்கிறோம். மேலே இருக்கிற ஒரு அண்ணன் சொன்னார், அது ரேஷன் கடையாமா. கேரளா ரேஷன் கடை எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஏதோ ஓட்டு வீடு மாதிரி இருக்குது. இதுதான் ரேஷன் கடையாமா. ஆனால் இங்கே கொடுக்குற பொருள் எல்லாமே தரமாக இருக்குமா. நம்ம இந்த மாட்டுப்பட்டி டேமில் 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம அடுத்து ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம ஃபோட்டோ எடுத்து ரசிச்சுட்டு அண்ணன் பக்கத்தில் இருந்த ஒரு அண்ணன் கடைக்காரர்கிட்ட நல்லா பேசிட்டு நம்ம அடுத்து கிளம்பிட்டோம்.
நெக்ஸ்ட்டு வர்றது போட் ஹவுஸு. நம்ம ஸ்பீட் போட்லாம் இங்கே தான் வந்து டிக்கெட் எடுக்க முடியும். இனிமேல் போகிற ரோடு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம கேமரா ஆஃப் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு அந்த வியூவை ஃபுல்லாக காமிக்க போகிறோம். தொடர்ந்து என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்கிற இடம் எக்கோ பாயிண்ட். நம்ம இங்கேருந்து கீழே இறங்கி கத்துனா திருப்பி அந்த சவுண்டு நமக்கே கேட்கும். நம்ம எதனா திட்டினாலும் நம்மளே திருப்பி திட்டோம் அதே வார்த்தைகளால். ஆனால் இந்த எக்கோ பாயிண்டில் எப்போவுமே கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இதை அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சைடு எக்கோ பாயிண்ட் தான் நம்ம போக போகிறோம். அங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே என்ன கடைகள் அதிகமாக இருக்கும், கூட்டமும் இருக்கும். அங்கே ஃப்ரீயாக இருக்கும், அவ்வளோதான். நான் அந்த இடத்துக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க, பார்த்தா உங்களுக்கே தெரியும். அந்த கீழே இருக்குல்ல, அந்த கீழே இருக்கு வந்து கட்டுவாங்க, அவ்வளோதான். இறங்க இங்கேருந்து உங்களுக்கு பைக்காங்க. நம்ம வந்துருக்கிற இடம் அதே எக்கோ பாயிண்ட் தான். இங்கே சைடில் இருக்கும். இங்கே கூட்டமும் கம்மியாக இருக்கும். சில டைமில் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க, சம்டைம் இங்கே ஆளே இருக்க மாட்டாங்க. ரோட்டில் இங்கேயும் கடைகள் இருக்கும், ஸோ பிரச்சனை இருக்காது. இங்கேருந்து கற்றுனா அந்த எதிர்காட்டிலேருந்து நம்ம கற்றுனது அப்படியே வந்து நமக்கு ரிப்பீட் ஆகும். இதை நான் இங்கே நிறைய டைம் ட்ரை பண்ணியும் பார்த்தேன். நான் ஒரு டேம் பேர் மறந்துட்டேன்னு சொன்னேன்ல, அது வந்து குண்டலா டேம். அந்த டேம் கிட்ட தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த டேம் போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் வழியை. இந்த டேம்லேயும் போட்டிங் இருக்குது. அதோ பாருங்கள், இந்த பிரிட்ஜு மேலே தான் நம்ம போக போகிறோம். தண்ணி எவ்வளோ க்ளோஸ்அப்பில் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நிறையா டேமில் ட்ராவல் பண்ண நமக்கு வாய்ப்பு கிடைக்காது. இந்த டேமில் மட்டும்தான் இப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். வேறு எதனா டேம் இந்த மாதிரி இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம முன்னாடி போயிட்டு பைக்கை பார்க் பண்ணிட்டு வருவோம். அதன் பிறகு இது ஃபுல் வியூ உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க, ஃபஸ்ட்டு பைக்கை பார்க் பண்ணிடலாம். முன்னாடி பார்த்தா ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தோணுது. பைக்கை நம்ம இங்கேயே ஓரமாக பார்க் பண்ணிவிடுவோம். நம்ம போட்டிங்லாம் போகலை. இந்த டேம் மேலே வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து பார்த்து ரசிச்சுட்டு நம்ம திரும்பி கிளம்ப போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இந்த டேமில் வந்து பஸ்ஸு வருதுங்க. இது மேலே வந்து இன்னும் மலை கிராமம் இருக்கான், அங்கே பஸ்ஸும் போகுது மேலே. ஆனால் சுற்றி பார்க்குற அளவுக்கு எந்த இடமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேமை முடிச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு.
நம்ம போகிற இடம் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது அழகாக. நம்ம அடுத்த இடத்துல பார்ப்போம். அது வரல நீங்கள் அழகை ரசிங்க. இப்போ நம்ம நிற்கிற இடம் ஒரு ஃபோட்டோ பாயிண்ட். வர வழி ஃபுல்லாகவே ஃபோட்டோ பாயிண்ட் மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு தோன்ற இடத்துல நீங்கள் நின்று ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். இப்போ எனக்கு இங்கே தோணுச்சு, நான் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம அடுத்து கிளம்புவோம். அடுத்து நாம் டாப் ஸ்டேஷன் போக போகிறோம். நம்ம இப்போ டாப் ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோம். இன்றைக்கி ரொம்ப கூட்டம் இல்லை. வீக்கெண்டில் இங்கேயே கூட்டம் அதிகமாக இருக்கும். பார்க்கிங்லாம் இங்கேயே நிறுத்துகிற மாதிரி இருக்குமா. நம்ம கூட்டம் இல்லாததால நம்ம முன்னாடி போகிறோம். எங்கே இடம் கிடைக்குதோ வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். காய்ஸ், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த டாப் ஸ்டேஷன் தமிழ்நாடோட சேர்ந்தது. இது கேரளா கிடையாது. இந்த லெஃப்டில் எங்கன்னா பைக்கை ஓரம் போட்டுருவோம். ஓரம் போட்டுட்டு நம்ம மேலே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து நம்ம தேனிக்கு இறங்குறதுக்கு ஷார்ட் வழியும் இருக்கான். அது காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் மாதிரி போக முடியுமா. நான் நம்ம போலீஸ்கார்கிட்ட கேட்டேன், நடந்து போகிறதா இருந்தால் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம பைக் வச்சுருக்கிறோம், போக முடியல. நம்ம இன்னொரு டைம் கிடச்சா அதை நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த டாப் ஸ்டேஷனை பார்க்குறதுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஒரு வியூ பாயிண்ட்டு. அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். வீடியோ நல்லா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம இங்கேருந்து வட்டவடா போகிற வீடியோ போட போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை பாருங்கள்.